கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆராதனை, தொழுகை என்று நாம் குறிப்பிட்டு தேவனை தொழுது கொள்ளுகிற அந்த விதத்தை குறித்து இந்த கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் சபையாக கூடி வந்து ஆராதிக்கக்கூடிய நமக்கு சில ஆலோசனைகளை வேதத்திலிருந்து எடுத்து சொல்லும்படியாக விரும்புகிறேன். அந்த அடிப்படையில் உங்களோடு பேசும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எபிரேயர்கள் நிறுவம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபிரேயர்கள் நிறுவம் 13:15. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய சோஸ்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம் என்று சொல்லப்பட்டவர்கள். பலி என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஒரு மிருகத்தை அதை அடித்து எரிபலியாக கொடுப்பது, இப்படிப்பட்டது பழைய ஏற்பாட்டினுடைய காலகட்டங்களிலே இருந்தது என்பதை நாம் வாசிக்கிறோம். இதுபோல புதிய ஏற்பாட்டினுடைய அடிப்படையில் நாம் வருகிற பொழுது அந்த பலியெல்லாம் ஓய பண்ணினார். நீ நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். 5 அறிவு உள்ள ஒரு 6 அறிவு உள்ள ஒரு மனிதனுக்காக 5 அறிவு உள்ள ஒரு மிருகத்தினால் அந்த பலியை மனிதனுக்கு, அந்த 6 அறிவு உள்ள மனிதன் செய்த பாவத்திற்கு, அவன் செய்ததான மீறுதலுக்கு ஒரு 5 அறிவு உள்ள மிருகத்தினாலே அதை முழுவதுமாக ஈடு செய்ய முடியாது. அதனால்தான் நாம் சங்கீத புத்தகத்திலே வாசிக்கிற பொழுது இப்படி நமக்கு ஒரு தெளிவு பிறக்கும். அதாவது நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள்லாம் மூடப்பட்டது அல்லது மறைக்கப்பட்டது என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே மனிதனிலே அப்படியானால் மனிதனுக்கு மனிதன் பலியிடப்பட முடியுமா என்ற அடிப்படையில் பார்த்தால் அது ஒரு நரபலியாக மாறிவிடுகிறது. அதை தேவன் உண்டாக்கியதில் நாம் அப்படிப்பட்ட நிலையை செய்வதற்கு நமக்கு அந்த அதிகாரம் நமக்கு கிடையாது. ஆகவே பிரியமானவர்களை, இந்த இடத்துல நாம் ஒன்றை சிந்திக்க வேண்டும். ஆகவே இந்த 6 அறிவுள்ள மனிதனுக்கு ஒரு 6 அறிவுள்ள ஒரு மனிதன் பலியாக்கப்பட வேண்டும் என்றால் அந்த மனிதன் பாவமற்றவராக இருக்க வேண்டும். தேவன் இந்த பூமியை நோக்கி பார்க்கிற பொழுது அவரவர் மனுக்குலம் தாங்கள் தேவையற்ற செயல்களை செய்து கொண்டு தேவையில்லாத காரியங்களை, தேவரை தேடுகிற உணர்வும் இல்லை. மனிதர்கள் பாவத்தை பச்சை தண்ணியை போல் குடித்துக் கொண்டிருந்த காரணத்தினாலே மனிதர்களுக்கு இங்கே அந்த ஒரு நிலையான சரியான பலி கிடைக்கவில்லை. ஆகவேதான் தேவன் இந்த பூலோகத்திலே மனிதனாக இறங்கி வந்தார். அவரை சொல்லுகிற பொழுது தேவாட்டுக்குட்டி என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வேதத்தில் படிக்கிற பொழுது யோவான் சாணம் சொல்லுவார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்வார். மாமிசத்தில் வந்த தெய்வத்தை தேவாட்டுக்குட்டி என்று அழைக்கப்பட்டது. அப்படியானால் மனிதனை உண்டாக்கியவர், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து காரியங்கள் உண்டாக்கிய தேவாதி தேவன் தாமே, அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. ஆகவே அவர் இந்த பூமியிலே மாமிசத்திலே வந்து பலியானார். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், தேவன் தாமே இந்த பூமியிலே மாம்சத்தில் வந்து அவர் பலியானார். அநேகர் அவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன், தெய்வம் மரிக்குமா என்று சொல்லி. அவர் மரிக்க ஒன்றெல்லாம் செய்யவில்லை. தெரிந்து கொள்ளுங்கள், மரணத்தை ருசி பார்த்தார் என்றுதான் சொல்லப்பட்டது. இந்த செய்தியை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், மரணத்தை அவர் ருசி பார்த்தார். இந்த அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் கட்டப்பட்டு மரணத்தை நோக்கி பயந்து கொண்டிருந்தவர்களுக்கு அது எப்படிப்பட்ட ஒரு பயம் என்பதை ருசி பார்த்து மனிதனை அதிலிருந்து அவர் மீட்கும்படியாக அவர் ஆகவே அவர் உயிர் தெரிந்திருக்கிறபடினாலே அது தற்கொலையும் அல்ல, அது நரபலியும் அல்ல. அது தற்கொலையும் அல்ல, நரபலியும் அல்ல. மனிதன் அப்படி செய்துவிட்டால் நரபலியாகிவிடும் அல்லது தற்கொலையாக மாறிவிடும். ஆகவே தெய்வம் அதை செய்ததுக்கு நான் உங்களுக்கு அந்த விளக்கத்தை சொல்லியிருக்கேன். இந்த அடிப்படையிலே பார்க்கிற பொழுது மனிதன் அவன் 6 அறிவுள்ள மனிதனுக்காக 6 அறிவுள்ள மனிதனாக பூமியிலே சர்வ ஞானம் உள்ளவர் இந்த பூமியிலே வந்து ஞானத்தின் ஊற்றாக பிறப்பிடமாக ஞானத்தை உருவாக்கியவரே இந்த பூமியிலே வந்து இந்த பலியை அவர் நிறுத்திவிட்டார். அதை நன்றா தெரிந்து கொள்ள. அவர் நாமே பாடுபட்டு பலியானபடினாலே இனி மனிதன் ரத்தம் சிந்துவதில் தேவையில்லை. ஏனென்றால் முதல் ரத்தம் சிந்துவதில்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஏன்னா ரத்தத்தில் உயிர் இருக்கு. ஒரு மனிதனுக்கு உயிர் போக வேண்டும் என்றால் ரத்தம் உறைந்து விடும், இல்லாத வெளியேறிவிடும். அதுதான் உயிர் போவது. அந்த இதயத்திற்கு ரத்தம் போகாமல் உயிர் போய்விடுகிறது, உறைந்து விடுகிறது. ஆகவே அந்த அடிப்படையை பார்க்கிற பொழுது நாம் வேதத்தை தியானிக்கிறோம். அப்போ இந்த இடத்தில் பார்க்கிற பொழுது இனி ரத்தம் சிந்துதல் என்பது ஒன்று காணப்படுவதே இல்லாமல் போய்விடுகிறது. ஏனென்றால் நம்முடைய ஒரே பலியின் மூலமாக மற்றவர்கள் எல்லாம் பாவத்தோடு இருக்கிறவர்கள் தங்கள் பாவத்திற்காக ஒரு பலி செலுத்தி ஆசாரியர்கள் அதற்கு பின்பு ஜனங்களுடைய பாவத்திற்காக பலி செலுத்துவார். அந்த பலியினுடைய இருக்கக்கூடிய அந்த சாம்பல்கள், அதனுடைய குப்பை கூலங்கள் போன்று இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அதை நகரத்துக்கு புறம்பே கொண்டு தள்ளுவார்கள். அப்ப பலி செலுத்தப்படுகின்ற அந்த மிருகத்தினுடைய உடல்கள் எல்லாம் நகரத்திற்கு அந்த ஊருக்கு புறம்பே ஒரு குப்பை மேட்டிலே தள்ளப்பட்டு விடுகிறது. அது எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு குப்பையாக இருந்து கொண்டே இருக்கும். அப்ப இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய கர்த்தர் ரட்சகராய் இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, நாம் இங்கு பார்க்கிறோம் 12ஆம் வசனத்தில், அந்தபடி இயேசுவும் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே சனத்தை பரிசுத்தம் செய்யும்படி நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் என்று சொல்லப்பட்டது. எருசலேம் அந்த வாசலுக்கு புறம்பே
எல்லா விதமான, அதாவது எருசலேம் பரிசுத்தமான நகரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த எருசலேமுக்கு புறமே அது இருக்கிறது. அந்த ஒரு குப்பைமேடு இருக்கிறது. அங்கேதான் இந்த கழிவுகள் கொட்டப்பட்டன. அப்படிப்பட்ட ஒரு நிலை காணப்பட்டிருந்தது. நம்முடைய கர்த்தர் ரட்சகருமாக இப்படி கொட்டப்பட்டவரை போல இந்த உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து சுற்றி சுழண்டு நம்முடைய பாவங்களிலும் நம்மை விடுவிக்கும்படியாக அவர் பிரசங்கித்தார். பலவிதமான நிந்தைகளை ஏற்றுக்கொண்டார், அவமானங்களை பெற்றுக்கொண்டார், எல்லா காரியங்களும் ஏற்றுக்கொண்டவராக இருந்தார். அப்போ கர்த்தருடைய பந்திக்கு வரக்கூடியவர்கள் கூட பாளையத்திற்கு புறமே சென்ற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இழி செயல்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், நீங்கள் செய்யாத தவறுகளை உங்கள் மத்தியிலே அவர்கள் கோரிட்டு காட்டுகின்ற பொழுது அவைகளெல்லாம் நீங்கள் மனதார சகித்துக் கொண்டு நீங்கள் தேவ சமூகத்தில் காணப்பட வேண்டும். உடனே உங்களை எதிர்த்து பேசியவன் அல்லது உங்களை மதிக்காதவன் என்று சொல்லி அவனை அடித்து போட்டுவிட்டு நீங்கள் நகரத்தின் உட்வாசலாக இருக்கக்கூடிய சபைக்குள்ளே வந்து நீங்கள் ஒரு பொறுமை இல்லாதவர்களாக இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் பானம் பண்ண முடியாது. அப்படியானால் இந்த இடத்திலே தொழுகை என்று சொல்வது ஒரு பலி அங்கே தேவைப்படுகிறது. இப்போ நீங்க என்ன தெரிந்து கொள்ளுங்கள், நாம் இந்த சபை கூடி வருகிற பொழுது கொட்டடிக்கிறோம், குழல் ஊதுகிறோம், மியூசிக் போடுகிறோம், இப்படி செய்கின்ற சபையும் இருக்கிறது. அது செய்யாமல் இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இப்படி பலவிதங்களில் அது எப்படி இருந்தாலும் சரி, ஆனால் அவைகள் எல்லாம் செய்கின்றபடினாலே ஆராதனையாக அது மாறிவிடாது, அதாவது தொழுகையாக மாறிவிடாது. மாறாக நம்முடைய நடு மையமாக நம்முடைய பலி இருக்க வேண்டும். அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதைத்தான் நீங்கள் இந்த பிரதரன் சர்ச்சை எடுத்துக்கொண்டால், அந்த சபை கூடி வருகின்ற அந்த வாரம் முழுவதும், அந்த வாரத்திலே அவரை தொழுது கொள்கிற வாரத்திலே அவர் என்ன, மற்ற நாட்கள் கூட்டம் கூடும், மற்ற நாட்களிலே தேவனை ஆராதிப்பார், ஜெபம் நடத்துவார், எல்லாம் செய்வார். ஆனால் சபை கூடி வருகிற ஒரு தொழுகை என்று வைத்திருந்த பொழுது அந்த நாட்களில் அவர் என்ன செய்கிறார்கள் என்றால், இயேசு கிறிஸ்து சொல்லி போனதான என்னுடைய மரணத்தை நான் திரும்ப உங்களை கூட்டி சேர்க்கிற வருகிற காலம் வரைக்கும் நீங்க என்னுடைய மரணத்தை தெரிவிக்கிறவர்களாக என்று சொல்லி ஒரு புதிய உடன்படிக்கையாகிய அவருடைய ரத்தமும் என்னுடைய சரீரமும் என்று சொல்லி அவர் ஒரு சாக்ரமத்தை அவர் நமக்கு கொடுத்தார். அதாவது அப்பமும் ரசத்தையும் அவர் நமக்கு கொடுத்தார். அதுதான் உண்மையான அதனுடைய இது. இன்றைக்கு நமக்கு இஷ்டம் போல சில காரியங்கள் செய்கிறோம். ஆனாலும் கூட ஒரே அப்பத்தில் நாம் ஒரே பாத்திரத்தில் பானம் பண்ணர்களாக இருக்க வேண்டியவர்கள் இப்ப சில்லி சில்லியாக உடைந்திருக்கிறோம். ஒரு அப்பத்தை 2, 3, 4 பேர்களாக, அதாவது பிச்சு ஒரே சரீரத்தில் பிக்கக்கூடிய ஒரே மனப்பான்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நமக்கு இந்த திருவிருந்த ஆராதனைகள் இல்லாமல் இருக்கிறது. அது மிகவும் ஒரு வேதனைக்குரிய ஒரு அனுபவமாகத்தான் காணப்படுகின்றது. அநேக சபைகளிலே ஸ்தாபன ரீதியில் காணப்படுகின்ற அநேக சபைகள், சில சபைகள் இருக்கிறது, காலை கழுவ வேண்டும், கையை கழுவ வேண்டும், அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வருஷக்கணக்காக அல்லது மாத கணக்காக அதை செய்யாமல் அவர்கள் சபை கூடி கொண்டிருக்கிறார்கள். அவையெல்லாம் சபை கூடுவதல்ல. உலகத்தில் சபைகள் கூடுகின்றன, பஞ்சாயத்து போலதான் அவைகள் இருக்கின்றன. ஆகவே ஒரு சபை கூடுகின்ற ஒரு மையமாக இருந்தால் அங்கே கர்த்தர் சொல்லி போற, நான் வருகிற வரைக்கும் இதை செய்யுங்கள் என்று சொல்லிவிட்ட கட்டளையாக இருக்கக்கூடிய அந்த ராபோஜனம், அந்த திருவிருந்து அங்கே இருக்க வேண்டும். அவை அந்த திருவிருந்தை நினைவு கூறுவதற்குத்தான் நாம் சோஸ்திரம் செலுத்துகிறோம். அதுதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை ராமத்தை துதிக்கும் துதியாகிய உதடுகளின் கனியாகிய சோஸ்திர பலியை, அவர் செய்த நன்மைகளை, அவர் நமக்காக பாராட்டிய கிருபைகளை, இரவு உறங்கி காலையிலே இழச்சிய அந்த நன்மைகளை கூட, பிசாசினுடைய சிந்தனைகளை அவர் அழித்திருக்கிறார், எனக்காக என்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார் என்ற ஆழமான அந்த சத்தியத்திற்குள் புகுந்து கொண்டு அதை மனதார நினைத்து இங்கே துதிக்க வேண்டும். அதனாலதான் மேசையில் அப்பமும் ரசமும் இருக்கின்ற பொழுது இவர்கள் சோஸ்திரம் செலுத்துகிறார்கள். சொல்லுகின்ற பொழுது சொல்வார்கள், சபையிலே அவர்கள் சொல்லுகிற பொழுது, இப்பொழுது நாம் எல்லோரும் நாம் சோஸ்திரம் செலுத்துவோம் என்று சொல்வார்கள். அப்படி சோஸ்திரம் செலுத்துங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது எல்லோரும் அவர்கள் ஆண்டவருடைய மரணத்தை குறித்து, நமக்காகப்பட்ட பாடுகளை குறித்து ஜெபம் பண்ணுவார்கள். கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் தனித்தனியாக ஜெபிக்கக்கூடிய ஒரு காட்சி. அதற்கு பின்பு அவர்கள் இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் கொடுத்து, ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், அந்த துதிதான், அந்த பலிதான் சபை கூடி வருகிறதனுடைய ஆராதனையுடைய மையமாக இருக்கிறது. இப்போ ஆண்டவர் மனிதனுக்கு ரட்சிப்பு அவருடைய வார்த்தையில் இருக்கிறது, அவருடைய செயலில் எல்லாவற்றிலும் இருக்கிறது. ஆனாலும் கூட அவர் பலியானார். அந்த பலியை நாம் நினைவுறத்தக்கதாக நம்முடைய சபை கூடி வருதல், ஐக்கியம் நமக்கு காணப்பட வேண்டும். ஆகவே இது இன்றைக்கு சரியாக பிரதரன் போன்ற ஒரு சில சபைகளில் தான் இது சரியாக செய்யப்படுகின்றன. ஆனாலும் அதிலும் ஒரு குறைபாடு இருக்கிறது. அங்கே ஒரு 100 பேர் கூடியிருந்தால், ஒரு 500 பெண்கள் இருந்தால், ஒரு 50 பெண்கள் இருந்தால், ஒரு 50 ஆண்கள் இருந்தால், இந்த ஆண்கள் மட்டும் ஜெபம் பண்ணுவார்கள், சோஸ்திரம் செலுத்துவார்கள். பெண்கள் மௌனமாக மௌனித்திருப்பார்கள். அது ஒரு தவறான ஒரு காரியம். ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பையனிடத்திலே ஒரு பென்சில் வாங்கிவிட்டால் கூட
அதை திருப்பி கொடுக்கிற பொழுதோ அல்லது கொடுக்கின்ற பொழுதோ தேங்க்ஸ் என்று சொல்லுவோம். ஆகவே இது நன்றி பலி செலுத்தக்கூடிய ஒரு துதி, அதாவது ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதில் அவர்கள் என்ன விதிவிலக்கு? அதில் அந்த பெண்கள் என்ன விதிவிலக்கு? யோசித்து பாருங்கள். அவர்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரத்தத்தில் மீட்கப்பட்டவர்கள். ஆண் என்றும் பெண் என்றும் இல்லாமல் கர்த்தருடைய காரியத்தில் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். மற்ற நேரங்களில் நீங்கள் பாருங்கள், அவர்கள் சாட்சி சொல்ல அனுமதித்து விடுகிறோம், மற்ற காரியங்கள் செய்து விடுகிறோம். பெண்கள் அமைதியாக இருக்க கடவர்கள். பிரச்சனை மிகுந்த அந்த சில சபைகளில் பவுல் சொல்லுகின்ற பொழுது அவர் அதை வேற ஒரு காரியத்துக்காக சொல்கிறார். ஆகவே கர்த்தருடைய பந்தியமும் அந்த இடத்திலே நிறுத்தி அந்த இடத்திலே பெண்களை ஜெபிக்க வேண்டாம் என்று என்ன கோபமோ அந்த ஊழியக்காரருக்கு அவருடைய மனைவி காலையிலே காப்பியிலே சீனி போடாமல் கொடுத்து விட்டதோ என்று தெரியவில்லை. அவர்கள் ஏதோ ஒரு சட்டத்தை நிறுத்தி விட்டார்கள். சிபிஎம்மிலும் சில பாருங்கள், சில காட்சிகள் இருக்கும், சம்பந்தம் இல்லாமல் இருக்கும். திருமணம் பண்ணிய ஒரு நபரே ஆண்டவர் இடத்தில் சொல்லிவிட்டார், மனைவியோடு வாழாது என்று சொல்லிவிட்டார். அது மனைவி அதற்கு அந்த பாஸ்டருக்கு என்ன, அந்த ஊழியக்காரருக்கு என்ன கொடுமை செய்ததோ, இலங்கையிலிருந்து அந்த வந்த வருகை, நான் இதெல்லாம் வாதாடி இருக்கிறேன், பேசியிருக்கிறேன். ஆகவே இப்படிப்பட்ட தவறான காரியங்கள்னால்தான் சில வெறுப்புகள் வந்து விடுகின்றன. பெரியவரின் அவர்கள்ட்ட கேட்டாலும் அது சரியான பதில்கள் அவர்கள் சொல்வது கிடையாது. அப்படிப்பட்ட வேதத்தை ஏதோ முன்னோர்கள் செய்தார்கள் என்ற அல்ல, இப்பொழுது உனக்கு ஆவியானவர் என்னை வெளிப்படுத்திருக்கார், அதை நீ பேச ஆரம்பி. அப்படி நீ அதை புரிந்து கொள்ள வேண்டும், அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் நிப்பாட்டி வைத்திருந்தார்கள், ஏன் நாம் அதை செய்ய வேண்டும் என்று. ஆகவே ஒரு சபை கூடுதல் வருகின்ற பொழுது கர்த்தருடைய அதை ஆராதனை என்று சொல்கிற பொழுது, தொழுகை என்று சொல்கிற பொழுது அது ஆவியோடு உண்மையோடு இருக்குமானால் தேவனுக்கு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு தொழுகையாக இருக்க வேண்டும். அப்படியானால் அந்த சபை கூடி வருகிற பொழுது நிச்சயமாகவே கர்த்தருடைய பலி என்று சொல்கின்றதான அந்த திருப்பலி என்று சொல்வார்கள், திருவிருந்த ஆராதனை, அந்த ராபோஜன ஆராதனை அதில் மையமாக வைத்து அதை நான் சோஸ்திரம் செலுத்த வேண்டும். இந்த உதடுகளின் காலை, இந்த உதடுகளின் பணி, இந்த உதடு காளையோ அல்லது ஆடோ மாடோ ஏதோ ஒன்று, இது சோஸ்திரம் செலுத்துகிற பொழுது அந்த பலி செலுத்துவதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட அடையாளத்தை தந்த தேவனை நாம் ஒரு நாள் நிஜமாக பார்க்க போகிறோம் என்கின்ற ஒரு சிந்தனையோடு இந்த ஆராதனையை நாம் தொழுது கொள்வோம். கர்த்தர் பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களும் செய்வார். இதிலே உங்களுக்கு ஏதாவது சிந்தனை இருக்குமானால் நீங்கள் கேள்வியின் மூலமாக கேளுங்கள். தெரிந்தவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஞாயிறு தொழுகையை நாம் எப்படி செய்கிறோம் என்பதை உள்ளத்தின் ஆழத்தில் அடியில் உணர்ந்தவர்களாக இதை செய்வோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.